சிறிய அமலாக இருந்தாலும் நாங்கள் சிறிதாக நினைக்கக்கூடாது என்பதை பறைசாற்றும் முகமாக அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு சம்பவத்தை நான் இங்கே கூற ஆசைப்படுகிறேன். இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹான அறிவிப்பாளர்கள் தொடர் மூலமாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆற்றோர பகுதியில் ஒருவர் தும்மிய சத்தம் கேட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அவர்கள் சொல்லும் பொழுது இந்த சப்தத்தை கேட்ட அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உடனடியாக அந்த கப்பலில் இருக்கக்கூடிய சிறிய படகை வாடகை பிடித்து அந்த தும்மிய நபரிடம் சென்று யர்ஹமுக்கல்லா என்று பதில் சொன்னார்கள். உடனடியாக சொல்லிவிட்டு கப்பலில் திரும்பிய பொழுது அந்த கப்பலில் இருந்த மக்கள் கேட்டார்கள், ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்பதாக. அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்ல வசனம் என்னவென்றால், லஅல்லஹு யகூன் முஜாபத் துஆ, அவர் துஆ கபூலாகக்கூடிய நபராக இருக்கலாமே என்பதாக பதிலளித்தார்கள். பின்பு அந்த கப்பலில் வந்த நபர்கள் எல்லாமே தூங்கிவிட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு நபர் சொல்லுகிறார், அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன் அபூதாவுத் இஷ்தரல் ஜன்னத மினல்லாஹி பிதிர்ஹம், அபூதாவுத் என்பவர் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை ஒரு திர்ஹம் கொண்டு என்ன செய்து விட்டார், பெற்றுவிட்டார், வாங்கிவிட்டார் என்பதாக ஒரு சத்தத்தை அந்த கப்பலில் இருந்தவர்கள் கேட்டதாக இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த செய்தியை இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரி என்று சொல்லக்கூடிய அவருடைய நூலிலே பதிவு செய்துவிட்டு ஒரு விடயத்தையும் குறிப்பிடுகிறார்கள். அதாவது இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், சிறிய அமலாக இருந்தாலும் அல்லது சிறிய பாவமாக இருந்தாலும் சிறியதுதானே என்பதாக அமலை செய்யாமலும் சிறிய பாவம் தானே என்பதாக அந்த பாவத்தை செய்யக்கூடிய அந்த மனோபக்குவத்தை இல்லாமலாக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத் பொருத்தம் எந்த அமலில் இருக்கும் என்றும் அல்லாஹுடைய கோபம் எந்த தீமையில் தங்கி இருக்கும் என்றும் எங்களுக்கு தெரியாது. எனவே நாம் இதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதாக இந்த செய்தியை குறிப்பிட்டு அடிக்குறிப்பு எழுதியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சிறிய அமலாக இருந்தாலும் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். சிறிய பாவமாக இருந்தாலும் அதை சிறுமையாக கருதி செய்துவிட முனையக்கூடாது என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு அழகாக சுட்டிக்காட்டுகிறது.